அண்ணாமலை அவர்களுடைய இந்த திட்டம் இங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைய போகிறது. தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அண்ணாமலை அவர்கள் இந்த வீத லீடர்ஸ் அரசியல் இயக்கத்தை அறிவிக்கும் பொழுதே இந்த இயக்கம் அனைவருக்குமான அரசியல் இயக்கமாக இருக்கணும், அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் ஆரம்பித்த இந்த 5 நாட்கள்ல 17 லட்சம் உறுப்பினர்களை தொட்டிருக்காங்க. இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் செப்டம்பர் மாதங்கள்ல அரசியல் கட்சியாக உருவெடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே தெளிவா தெரியுது. அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ் ஃபார் பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா? இந்த 17 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது குறிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வரவிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய மெகா பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. தமிழக அரசியல்ல அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள், ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இந்த 3 பெரும் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறார் அண்ணாமலை அவர்கள். அவருடைய உள்ளாட்சி தேர்தலுக்கான மெகா பிளான், வீத லீடர்ஸினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல், இது குறித்தான ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். என்னவெல்லாம் பண்ண போறாங்க இந்த புதிய இயக்கம், தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழக தேர்தல் அரசியல் களத்துல ஒரு கட்சி தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா அதனுடைய கட்டமைப்புகளை ரொம்பவே வலுவாக்கணும். அந்த பணிகள்ல தான் வீத லீடர்ஸும் அண்ணாமலை அவர்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய அரசியல் இயக்கமான வீத லீடர்ஸ் போட்டியிடும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஜூன் 5ஆம் தேதி தன்னுடைய சமூக ஊடக வாயிலாக அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தார். அண்ணாமலை அவர்களுடைய இந்த திட்டம் இங்க இருக்கக்கூடிய இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைய போகிறது. ஏன்னா இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்ப்பதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் தொடக்கத்திலிருந்தே இருந்தது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய திமுக ஜென்சி மீட், அந்த மீட், இந்த மீட் வச்சு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இருந்தாலும் திமுகவுடைய இந்த ஜென்சி மீட் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒரு விமர்சனத்தை தான் சந்திச்சுட்டு இருந்தது. குறிப்பா அந்த ஜென்சி மீட்ல நிறைய இளைஞர்கள் பங்கேற்கல, வயதானவர்களை வச்சு அந்த ஜென்சி மீட்டப் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்தது. அதிமுகவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே இளைஞர்களை வீர்ப்பதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. அதன் காரணமாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் பாசறை, மகளிர் அணி பாசறை அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இருந்துமே அதிமுகவுக்கு இளைஞர்களை ஈர்ப்பதுல மிகப்பெரிய சவாலாகவே ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அதனுடைய ஆட்சி பொறுப்புல அமர்ந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு தான் அதனுடைய டேட்டா சொல்லுது. ஏன்னா தமிழக இளைஞர்களுக்கு ஆட்சி செய்த இந்த 2 திராவிட கட்சிகள் மீதுமே மிகப்பெரிய ஒரு அரசியல் வெறுப்பும் சலிப்புமே ஏற்பட்டிருந்தது. காரணம் இங்க இவங்க பண்ண அந்த அராஜக போக்கா இருக்கட்டும், அந்த அதிகார திமிரா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சலிப்பையும் வெறுப்பையுமே ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் இந்த வீத லீடர்ஸ் அரசியல் இயக்கத்தை அறிவிக்கும் பொழுதே இந்த இயக்கம் அனைவருக்குமான அரசியல் இயக்கமாக இருக்கணும், அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. இந்த அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க இங்க கோவையில அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர்ல ஒரு பயிற்சி கூடம் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பயிற்சி கூடத்துல பயிற்சி பெற்ற அனைவருமே வரவிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்தியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் ஆரம்பித்த இந்த 5 நாட்கள்ல 17 லட்சம் உறுப்பினர்களை தொட்டிருக்காங்க. இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் செப்டம்பர் மாதங்கள்ல அரசியல் கட்சியாக உருவெடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே தெளிவா தெரியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை ஆதரவாளர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இந்த இயக்கம் கட்சியாக மாறுவதற்கான எல்லா விஷயங்களையுமே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா
கட்சியினுடைய பெயரா இருக்கட்டும், கட்சியினுடைய அந்த கொடியா இருக்கட்டும், இதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் வேலைகளையுமே இன்னொரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக இந்த 17 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது குறிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வரவிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய மெகா பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்தணும், குறிப்பா எல்லாரும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கமா இருந்தது. அதனை மையமா வச்சுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் 60,000 இளைஞர்கள் போட்டியிட தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு. என்னப்பா உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அந்த பதவிகளே ரொம்ப கம்மியா தானே இருக்கு, நீ 60,000 பேர் போட்டியிட தயாராக இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிகள் கம்மியாகவே இருந்தாலும் இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பாக முதற்கட்டமாக 60,000 பேரை தேர்வு செஞ்சு அதற்கு அடுத்தபடியாக இதுல இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன் காரணமாக தான் முதற்கட்டமா ஒரு 60,000 பேரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பணியில இறங்கியிருக்காங்க வீத லீடர்ஸ் இயக்கம். குறிப்பா இவங்க தேர்வு செய்யக்கூடிய இந்த 22,000 நபர்களும் இந்த ஜென்சி இளைஞர்களை மையமா வச்சுதான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமுமே சொல்லப்படுது. ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜென்சி இளைஞர்களை மையமா வச்சுதான் அவங்களுடைய வியூகமே இருந்தது. அதே உக்தியை அண்ணாமலை அவர்களுமே கையில் எடுத்திருக்கதா சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்கள் இந்த 22,000 இளம் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டு இருப்பது இங்க தமிழகத்துல பாரம்பரியமாக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கதாக அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், இங்க சமூக வலைதளங்கள்ல அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக தேசிய அரசியல்ல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அப்படி என்னப்பா முக்கியமான நாள்னு கேட்டா, இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமராக இருந்த தலைவர்களின் வரிசையில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியின் பிரதமராக இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று பெருமையை பெற்றிருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் இன்றைக்கு உலக அரசியல் அரங்குல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகி இருக்கிறார் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையே சொல்லலாம். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்ல ஒரு மிகச்சிறிய கிராமத்துல பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய 8 வயதிலேயே அவர் அந்த அரசியலுக்கான விதையை போட ஆரம்பிச்சிட்டார் கூட சொல்லலாம். மிகச்சிறிய வயதிலேயே RSSல சேர்ந்த மோடி அவர்கள் அடுத்தடுத்து தன்னுடைய அரசியல் பயணத்துல உயரத்தை மட்டுமே அடைஞ்சிட்டு வந்திருந்தார். 8 வயதிலே RSSல சேர்ந்த மோடி அவர்கள் அடுத்ததாக அகில இந்திய பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படிங்கிற அமைப்பிலையுமே சேர்ந்திருந்தாரு. அதற்கு பிறகாக 1987 பாஜகவில் இருந்த பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால ஓராண்டிலே குஜராத் மாநில பொதுச் செயலாளராகவும் பதவியேற்கிறாரு. அவருடைய இந்த அரசியல் பயணத்துல மிக முக்கிய திருப்பமாக அமைந்த இந்த ரத யாத்திரை LK அத்வானி அவர்களுடைய இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷி அவர்களுடையான அந்த பயணமா இருக்கட்டும், மிக முக்கிய திருப்பத்தை கொடுத்திருந்தது பிரதமர் மோடி அவர்களுக்கு. 2001ஆம் ஆண்டு குஜராத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 13 ஆண்டு முதலமைச்சர் பயணத்திற்கு பிறகாக 2014ஆம் ஆண்டு மே 26 இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்றார். இதற்கு பிறகாக இந்த இந்தியாவில் நடந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்மளால மிக நீண்ட பட்டியலை கொடுக்க முடியும். அவ்வளவு மாற்றங்கள் நிறைய பிரதமர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஆர்டிகல் 370 நீக்கினதா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன்ல இருந்து மிக நீண்ட பட்டியலை பட்டியலிடலாம். இவருடைய இந்த ஆட்சி காலகட்டங்கள்ல உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமராக உயர்ந்திருக்கும் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கையும் உழைப்பும் விடாமுயற்சிக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்து. ஸோ மக்களாகிய நீங்கள் பாரத பிரதமருடைய இந்த கடின உழைப்பையும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தையும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.